செலிபிரிட்டிஸ் எடுத்துக்கிட்ட செக்ஸ் வீடியோக்கள் லீக் ஆகிறது புதுசான ஒரு விஷயம் கிடையாது. உலகத்துல தொன்று தொட்டு நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். தற்போதைக்கு ஸ்ரீலங்கால இருந்து அப்படிப்பட்ட ஒரு வீடியோ வெளில வந்திருக்கு. அந்த வீடியோவில் இருக்கிறவர் கிரிக்கெட் உலகத்துல ரொம்பவும் பரிச்சயமான ஜெயசூர்யா. சனத் ஜெயசூர்யா பயங்கரமான ஒரு ஆல்ரவுண்டர். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். கிரிக்கெட்ல அவர் பண்ணாத சாதனைகள்னு கிடையாது. டெஸ்ட் மேட்சுகள்ல 6000 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஒன் டே இன்டர்நேஷனல் கிரிக்கெட் போட்டிகள்ல 13000 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஒன் டே இன்டர்நேஷனல் போட்டிகள்ல 323 விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. இப்படி ஒரு ஸ்கோர் கார்டை அவர் கையில வச்சிருக்கும் போது இப்ப லீக்கா இருக்கிற வீடியோல அவர் கூட இருக்கிறதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவரோட முன்னாள் மனைவி அப்படின்னு சொல்றாங்க. மலிகா சிறிசேனா அப்படின்றவங்க, அவங்க ஒரு நடிகையும் கூட. ஸோ இந்த ஒரு வீடியோவை எடுத்ததே சனத் ஜெயசூர்யா தான். அவர் நான் சும்மா விட மாட்டேன், அவரோட பப்ளிசிட்டிக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க இப்போதைக்கு ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பத்தி சனத் ஜெயசூர்யா இதுவரைக்கும் எந்த ஒரு கமெண்ட்டுமே சொல்லுங்க. அவர் ஸ்ரீலங்கா டீம் கூட சாம்பியன்ஸ் டிராஃபிக்காக இங்கிலாந்துல இருக்கார். இந்த ஒரு விஷயத்தின் மூலமா நம்ம நாட்டுக்கும் சரி கிரிக்கெட் உலகத்துக்கும் சரி ஒரு களங்கத்தை ஜெயசூர்யா உருவாக்கிட்டாரு. ஸோ அவர் கிரிக்கெட்ல இருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்கா போர்ட்ல இருந்து ஒரு ஆபீசர் பேசியிருக்காப்ல. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு சீஃப் செலக்டர் அப்படின்ற ஒரு போஸ்ட் ஜெயசூர்யாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபி முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஒரு போஸ்டிங்கையும் அவர் இழக்க நேரிடும் அபாயம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சார், எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா அவர் சைட்ல இருந்து எந்த விதமான கமெண்ட்டும் இது வரைக்கும் ஜெயசூர்யா செய்யல. இது அவருக்கே தெரியாம லீக் ஆன ஒரு விஷயமா கூட இருக்கலாம். அவரோட பிரைவேட் லைஃப்ல அவர் என்ன வேணா பண்ணலாம். அது இப்போதைக்கு யாரோ தங்க வெளில கொண்டு வந்திருக்கிற மாதிரியான விஷயமா கூட இருக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருக்குன்னு சொல்லி அவருக்கு ஆதரவாகவும் குரல்கள் வந்த வண்ணம் இருக்குங்க. எது எப்படி இருந்தாலும் ஜெயசூர்யா என்ன சொல்ல போறார் அப்படின்றத எதிர்பார்த்து உலகமே காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். சார், உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம். எல்லா மாடிப்படியும் மாடிஃபிகேஷன் இருக்குது. மாடிப்படியெல்லாம் உடைச்சி அவங்க நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். கார்டனில் அவங்க யூஸ் பண்ண வாக்கர் இருக்குது. இதையெல்லாம் வெளியில் தெரியக்கூடாது. அவங்க பாதிக்கப்பட்டால் அது தெரிஞ்சால் என்னுடைய தொண்டர்கள் தாங்க மாட்டாங்கன்னு சொல்லி இதே இப்போ இருக்க பொதுச்செயலாளர்கிட்ட அம்மா அது வெளியில் வரக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருந்தாங்க.